அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உடற்பயிற்சி அதாவது உங்களுடன் மாதப்பன். அனைவருக்கும் வணக்கம். ஓகே, அதாவது இன்றைய உடற்பயிற்சி நேற்று எனது காணொலி கண்டுபிடிப்பீர்கள். மாதப்பன் அதாவது வே 100+ கண்டுகளித்திருப்பீர்கள். அதைத் தொடர்ந்து குழந்தைகள் முதல் பெரியவர்களை எவ்வாறு உடல்நிலைக்கேற்ற வயதுக்கேற்ற உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு வழிவகுக்கிறேன். இன்றைய தொடக்க நிலையிலால் குழந்தைகளிலிருந்து தொடங்குகிறோம். குழந்தைகள் 1 வயது முதல் அதாவது 5 முதல் 10 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வாறு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அவர்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு குழந்தைகள் ஒரு 5 குழந்தைகளாவது இருந்தால் அவர்களுடன் ஒரு போட்டியாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து அவர்களுடன் பயணிக்கவும், அதன் பின்பு அவர்களை ஒரு குழுவாக ஓட விடுவோம். அவ்வாறு இருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள். தினந்தோறும் இதை கடைபிடிக்கவும். அதே போன்று 10 வயதுக்கு முதல் 15 வயதுக்குள்ள இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சிகளை வெகுவாக தொடர்வதை நிறுத்தியிருக்கிறார்கள். ஊடகத்தின் வாயிலாக மிகவும் குறைவாக இருப்பதனால் ஊடகத்தின் ஆர்வ கோளாறின் காரணமாகவும் உடற்பயிற்சியை இழக்கிறார்கள். அதை தொடர்வதற்கு அவர்களுக்கு வழிமுறை கொண்டு வர வேண்டும். உங்கள் பொது சேவைக்காக நான் நாமக்கல்லிலிருந்து துறையூர் சாலை டு சேந்தமங்கலம் சாலைக்கு இடைப்பட்ட சாலைப்பாளையம் சாலையில் தினந்தோறும் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். காலை 5:30 முதல் 6:30 வரை. பிரதி விடுமுறை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படும். விரைவில் தொடங்க இருக்கிறது. அனைவரும் பங்கு பெறுவீர். மற்ற இந்த 10 to 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் மெதுவாக ஒரு 200 மீட்டர் கண்டிப்பாக தினந்தோறும் சிட்டப்ஸ் என்ற தொடக்க நிலையினுடைய உடற்பயிற்சிகளை மேற்கொண்ட பின்பு அவர்கள் ஓடவும். இது தொடக்க நிலை. ஒவ்வொரு நிலையிலும் நான் கூறிக்கொண்டே வருவேன். அதை நீங்கள் கடைபிடித்து தினந்தோறும் பயன்பெற்றால், அதை கடைபிடித்து வந்தால் பயனடைவீர்கள் எனது நம்பிக்கை. உங்கள் குறைகள் இருந்தால் எங்களிடம் பயிரவும். எனக்கு தெரிந்ததை நான் உங்களுடன் பயிர்கிறேன். உங்களுடன் விட்ரன்ஸ் மாதப்பன் வே 100+ஐ கண்டுகளியுங்கள் யூடியூப் சேனலில். அதாவது இப்பொழுது 5 to 10 உள்ள குழந்தைகளுக்கு நடைப்பயிற்சி. குழந்தைகள் இவர்களுக்கு கையை பிடித்து கொண்டு பெற்றோர்களுடன் பாதுகாப்பான இடத்திலே ஒரு 200 மீட்டரை பயணிக்கவும். அதன் பின்பு குழந்தைகளை ஒருங்கிணைத்து அவர்களை சிறிது தூரம் ஓடவிட்டு சிரிக்க வைக்கவும். பின்பு விளையாட்டுத் துறையிலே மாலை வேளையிலும் இதை கொடுக்கவும். அடுத்த நிலையாக 10 to 16 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பெற்றோர்களுடன் வந்தாலும் சரி, தனிமையிலும் பாதுகாப்பான இடத்திலும் அவர்கள் பயிற்சி மேற்கொள்ளவும். விளையாட்டு மைதானமாகட்டும், மற்ற சுற்றுச்சூழலில் எந்த பாதிப்பும் போக்குவரத்து குறைவான எல்லா இடங்களும் மிகவும் குறைவாக உள்ள பாதுகாப்பான இடத்தில் உடற்பயிற்சியை மேற்கொள்ளவும். குறைந்தது இந்த 10 to 16 வயது இளைஞர்கள் அரை மணியாவது உடற்பயிற்சி மேற்கொள்ளவும். உடற்பயிற்சி செய்வதற்கு முன்பு அதாவது தயார் நிலைப்படுத்துதல், ஆங்கிலத்திலே சிட்டப் ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்வார்கள். சிட்டப்னு சொல்லிவிட்டேன். स्ट्रेचिंग हिंदी சொல்லணும். अपना शरीर को अपना मोड में लेके आना, अदावद शरीर को रास्ता में लेके आके एक्सरसाइज करने के तैयार करने के लिए. देखिए, இப்போ 10 to 15 வயதுக்குட்ட இளைஞர்கள் நான் இப்பொழுது ஒரு 2.5 கிலோமீட்டர் ஓடிவிட்டு வந்துவிட்டேன் முறையாக. அதை மேற்கொள்வது ஸ்ட்ரெச்சிங் என்று நேற்றையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். அதை பின்பற்றவும். முதலிலே அவர்கள் இதை தொடங்கி செய்துவிட்டு பின்பு உடற்பயிற்சி செல்லவும். நான் ஒவ்வொரு உடற்பயிற்சியும் ஒரு முறை மட்டும் செய்யும் காலத்தை கருதி அதை நீங்கள் ஒவ்வொன்றையும் குறைந்தது 5 முறையாவது செய்ய வேண்டும். இப்பொழுது சூரியனை வணங்க வேண்டும் முதலிலே. அடுத்தது பூமியை தொட்டு வணங்க வேண்டும். அப்படியே மேற்கொள்ளவும். இது ஒரு முறை செய்தால் போகும், சூரியனையும் பூமியையும். இதையே 5 முறை கண்டிப்பாக செய்யவும். மெதுவாக பின்புறம் 3 முறை 1 2 3 இவ்வாறு 5 முறை. அதே முன்பகுதி மெதுவாக வந்து ஸ்லோலி 1 2 3. இப்பொழுது காலை வந்து மடக்கக்கூடாது. நோட் ஃபோல்டிங். ஓகே, இதை 5 முறை. இடது பக்கம் லெஃப்ட் 1
2 3. Same exercise 1 2 3. Continue 5 times. Okay. அடுத்தபடியாக கைக்கு உடற்பயிற்சி 1 2 3 4 5 1 2 3 4 5. இதை 10 முறை. அதே வலது பக்கம் லாக் செய்து இடதுபுறம் 1 2 3 4 5. இவ்வாறு ஒவ்வொரு முறையும் 10 முறை செய்யவும். 1 2 3 4 5. ஓகே. இப்பொழுது மேற்பகுதிகளை தொடுத்தோம், கீழ்ப்பகுதியில் கொடுக்க வேண்டும். ஓடும் பொழுது கால் சுளுக்கு விழும், அதனால் நேற்றையும் பதிவிட்டிருக்கிறேன். இதை தொடர்ந்து செய்வோம். காலை இப்படி வைத்து உள்பகுதியை அழுத்தவும். 1 2 3 4 5 10 முறை. உள் 1 2 3 4 5. இடது 1 2 3 4 5. உட்பகுதி 1 2 3 4 5. இவ்வாறு 10 முறை. அடுத்ததாக இடது காலை நேராக வைத்துக்கொண்டு வலது காலினுடைய உடல்நிலை சீராக இருத்தல் வேண்டும். இவ்வாறு வைத்து இப்படி செய்யும். 1 2. மனதுக்குள்ளே ஒரு 20 முறை எண்ணவும். அடுத்ததாக இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. நான் காலத்தை கருதி வேகமாக இருக்கிறேன். நீங்கள் மெதுவாக எண்ணவும். 1 நிமிடம் 60 முறை 60 செகண்ட் 1 நிமிடம் வரை நீங்கள் மனதுக்குள்ளே என்று ரிலீஸ் செய்யும். அடுத்தது ரன்னிங் 1 இதுவும் 1 நிமிடம். அடுத்தது இப்படி ஒரு 15 முறை 1 2 3 இவ்வாறு 15 முறை. என் பதிவிடுவதனால் காலத்தை கருதி நான் விரைவில் பதிவிடுகிறேன். இவ்வாறு செய்துவிட்டு நீங்கள் உடற்பயிற்சி தொடங்குவோம். உடற்பயிற்சிக்கான அடுத்த கட்டம் நாளை சந்திப்போம். உங்களுடன் மாதப்பன் 100+வே யூடியூப் சேனலை கண்டுகளியவும். நன்றி, வணக்கம், குட் மார்னிங், நமஸ்தே.